ஹலோ வியூவர்ஸ். உலகின் முதல் பணக்காரர்கள் அடங்கிய 2023ஆம் ஆண்டுக்கான பில்லியனர்கள் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் பல்வேறு நாட்டவர்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் முதல் 10 நாடுகளில் பெரும்பாலும் அமெரிக்காவை சேர்ந்தவர்களே இருக்கிறார்கள். அந்த வகையில் உலகின் முதல் 5 பணக்காரர்கள் பற்றிய விபரத்தை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் முதலிடத்தில் உள்ளார். இவரது சொத்து மதிப்பு $241 பில்லியன் ஆகுமாம். தென்னாப்பிரிக்காவில் பிறந்து கனடாவிற்கு குடிபெயர்ந்த எலான் மஸ்க் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு பட்டம் பெற்றுள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் உலகில் முதல் கோடீஸ்வரர் என்ற பெருமையை தக்க வைத்துக் கொண்டுள்ள இவர் தற்பொழுது ட்விட்டர் நிறுவனத்தையும் வாங்கியுள்ளார். எலான் மஸ்க் 12 வயதாக இருந்தபோது பிளாஸ்டர் N1 வீடியோ கேமை தயாரித்து பிசி அண்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி மேகசைன் என்ற நிறுவனத்திற்கு $500க்கு விற்பனை செய்தார். பின்னர் இவர் ராக்கெட் சைன்ஸ் என்ற கேமிங் ஸ்டார்ட் அப் நிறுவனத்திலும் பணியாற்றினார். கடந்த 2013ஆம் ஆண்டு எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தில் $11 பில்லியன் கூகுள் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய முயன்றார். அதற்காக கூகுள் இணை நிறுவனர் லாரி பேஜிடம் இதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் கடைசி நேரத்தில் டெஸ்லா மாடல் எஸ் காரின் விற்பனை அதிகரிக்க அதை கைவிட்டுவிட்டார். தற்பொழுது டெஸ்லா நிறுவனத்தின் மதிப்பு $100 பில்லியன் உயர்ந்துள்ளது. எலான் மஸ்க் நிறுவனம் ஜிப்2 என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். அந்த நிறுவனம் செய்தித்தாள்களை மேப்ஸ் மற்றும் பிசினஸ் டைரிகளுடன் கொண்டது. இந்த நிறுவனத்தை அவர் காம்பேக் என்ற நிறுவனத்திற்கு $307 மில்லியன் விற்பனை செய்துள்ளார். எலான் மஸ்க் கிங்ஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் 2 பட்டம் பெற்றவர். ஒரு பட்டம் இயற்பியல் பாடத்திலும் மற்றொரு பட்டம் பொருளாதார பாடத்திலும் பட்டம் பெற்றார். இவர் இயற்பியல் பாடத்தில் டாக்டர் பட்டம் பெற விண்ணப்பித்த 2 நாளில் படிப்பை நிறுத்திவிட்டு ஜிப்2 என்ற நிறுவனத்தையும் துவங்கினார். எலான் மஸ்க் கடந்த 2002ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தையும் துவங்கினார். இந்த நிறுவனம் நாசா போல விண்வெளி ஆராய்ச்சிகளையும் செய்ய துவங்கியது. இன்றும் அந்த நிறுவனம் பல ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பி ஆய்வுகளை நடத்தி வருகிறது. விண்வெளிக்கு டூர் செல்லும் திட்டமெல்லாம் கூட இந்த நிறுவனம் அறிவித்தது. ஹாலிவுட் பிரபல கதாபாத்திரமான ஜேம்ஸ் பாண்ட் 007 என்ற கதாபாத்திரம் பயன்படுத்திய நீரிலும் நிலத்திலும் செல்லும் காரான் லோட்டஸ் எக்ஸ்பிரேட் காரை பல விலைக்கு கொடுத்து 2013ஆம் ஆண்டு வாங்கினார். இந்த காருக்கு அவ்வளவு பெரிய விலை என பலர் அப்பொழுது ஆச்சரியப்பட்டனர். இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் எலான் மஸ்க் அஸ்திரா என்ற ஒரு பள்ளியை நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்களின் குழந்தைகள் சிலர் படிக்கிறார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. இது வழக்கம் போல உள்ள பள்ளிகளைப் போல இல்லாமல் பாடம் இல்லாமல் எல்லாம் பிராக்டிக்கலாக சொல்லித்தரப்படுகிறது. இந்த பள்ளியில் கிரேடிங் முறையே கிடையாது. இந்த பள்ளியில் 50 மாணவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள். எலான் மஸ்க் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஹைப்பர்லூப் என்ற புதுவிதமான ஒரு போக்குவரத்து டிசைனை வடிவமைத்து வெளியிட்டார். அதில் தற்பொழுது உள்ள ரயில் மிக வேகமாக செல்ல ஒரு வித்தியாசமான டிசைனை உருவாக்கினார். இதை உருவாக்க தற்பொழுது பல அரசுகளும் முயற்சித்து வருகின்றனர். எலான் மஸ்க் ஜூன் 28, 1971ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். இவருடைய தந்தை பொறியாளர், தாயார் சத்துணவு நிபுணர். சிறு வயதிலேயே அதிகம் புத்தகங்களை படிக்கும் திறன் மிக்கவராக இருந்துள்ளார் எலான் மஸ்க். கடந்த ஆண்டில் எலான் மஸ்க் சொத்து மதிப்பு கடுமையாக சரிந்தது. அவரது சொத்து மதிப்பு சுமார் $200 பில்லியன் சரிந்து உலகிலேயே $200 பில்லியன் சொத்து மதிப்பை இழந்த முதல் நபர் என்ற கின்ன சாதனையும் படைத்தார். ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கிய பிறகே டெஸ்லா பங்குகள் கடுமையாக சரிந்தன. குறிப்பாக ட்விட்டரில் எலான் மஸ்க் அதிக கவனம் செலுத்துவதாகவும் டெஸ்லாவை கண்டுகொள்வதில்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்ததால் டெஸ்லா பங்குகள் சரிந்தன. தற்பொழுது டெஸ்லா பங்கு மீண்டும் உயர்ந்து வருவதால் எலான் மஸ்க் மீண்டும் உலகின் நம்பர் 1 பணக்காரராக மாறியுள்ளார். ஆண்டில் மட்டும் எலான் மஸ்க் சொத்து மதிப்பு 36% அதிகரித்து உள்ளது. டெஸ்லா நிறுவனத்தில் எலான் மஸ்கிற்கு 13.4% பங்கு இருக்கிறது. இந்த ஆண்டில் டெஸ்லா பங்கு சுமார் 10% அதிகரித்து உள்ளது. இதுவே எலான் மஸ்க் சொத்து மதிப்பு மீண்டும் உயர காரணமாகவும் அமைந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய பணக்காரராக முதலிடத்தில் இருந்தார் எலான் மஸ்க்.
பின்னர் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் சரிவடைந்ததால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து சற்று சறுக்கிவிட்டார். இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் எலான் மஸ்க். இந்த ஆண்டில் இதுவரை எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $50.1 பில்லியன் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக உலக பணக்காரர் பட்டியலில் 2ஆம் இடத்தில் லூயி விட்டன் நிறுவனத்தின் நிறுவனரான பெர்னார்ட் அர்னால்ட் உள்ளார். பிரான்சில் மிகப்பெரிய பணக்காரரான சொத்து பெர்னார்ட் அர்னால்டின் சொத்து மதிப்பு $226.7 பில்லியன் ஆகும். பிரபல LVMH நிறுவனத்தின் தலைவரான பெர்னார்ட் அர்னால்டின் சொத்து மதிப்பு $211 பில்லியன். இவர் 1949ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ரூபெக்ஸ் பகுதியில் பிறந்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈகோல் பொறியியல் கல்லூரியில் படிப்பை முடித்தார். தனது குடும்பத்திற்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலேயே முதல் பண்ணையை தொடங்கினார். பின்னர் 1978ஆம் ஆண்டில் அதே நிறுவனத்தில் தலைவரானார். அதன் பிறகு 6 ஆண்டுகளிலேயே அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஜவுளி நிறுவனத்தை வாங்குவதற்கு முதலீட்டாளரை தேடி பிரான்ஸ் அரசு அலைந்து கொண்டிருந்தது. கிறிஸ்டியன் டயர் என்ற புகழ்பெற்ற ஃபேஷன் நிறுவனம் இருந்தது. இதை ஒரு நல்ல சொத்தாக பெர்னார்ட் அர்னால்ட் கருதினார். அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகளை பெர்னார்ட் அர்னால்ட் வாங்கினார். பின்னர் அதே நிறுவனத்தை லாபகரமாக மாற்றி உலகின் முன்னணி ஆடம்பர பொருள் நிறுவனங்களில் ஒன்றாக உருவாக்கினார். பின்னர் 1989ஆம் ஆண்டில் LVMH நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகளை அவர் வாங்கினார். அப்போதிலிருந்து இப்போது வரை LVMH நிறுவனத்தின் CEO ஆக இவர் பதவி வகித்து வருகிறார். உலகின் பணக்கார முகங்களை வெகு மக்களுக்கு பரிச்சயமானவர் அல்ல. ஆனாலும் அவர் வசம் இருக்கும் நிறுவனங்களும் ஆடம்பர பிராண்டுகளும் உலகம் முழுவதும் மக்களிடம் பிரசித்தி பெற்றவை. பெர்னார்ட் அர்னால்ட் தலைமையில் LVMH நிறுவனம் ஃபேஷன் பொருட்கள், வாட்ச், லெதர் பொருட்களும், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக், ஹோட்டல், வைன், மதுபானம் என பல வகையான ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. 2021ஆம் ஆண்டில் அமெரிக்காவை சேர்ந்த புகழ்பெற்ற நகை நிறுவனத்தை $15.8 பில்லியன் இவர் தலைமையிலான LVMH நிறுவனம் வாங்கியது. இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யமும் செல்வமும் இருந்தாலும் கூட ஊடக வெளிச்சத்தை இவர் விரும்புவதில்லை. சமூக வலைத்தளங்களிலும் கூட அவர் இல்லை. அடுத்ததாக அமேசான் நிறுவனத்தின் செயல் தலைவரான ஜெஃப் பெசோஸ் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவரது நிகர மதிப்பு $156.3 பில்லியன் ஆகும். 1994ஆம் ஆண்டு Amazon.com என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆன்லைன் புத்தக விற்பனை தளம் தற்பொழுது ஆடைகள், அழகு சாதன பொருட்கள், அணிகலன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பலவற்றையும் உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. உலகிலேயே $200 பில்லியன் மதிப்புடைய சொத்துக்களை வைத்திருக்கும் முதல் நபராக அமேசான் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஜெஃப் பெசோஸ் உருவெடுத்து உள்ளார். அமேசான் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு உயர்ந்ததால் பெசோஸின் சொத்து மதிப்பு $4.9 பில்லியன் உயர்ந்து $200 பில்லியன் கடந்தது. அமேசான் தவிர பெசோஸ் வசம் ப்ளூ ஆரிஜின் என்கிற விண்வெளி ஆய்வு கருவிகளை தயாரிக்கும் நிறுவனமும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையும் உள்ளன. இன்னும் சில தனியார் முதலீடுகளையும் செய்துள்ளார். ஆனால் அமேசான் நிறுவனத்தில் அவருக்கு இருக்கும் 11% பங்குகள் மட்டுமே அவரது பிரம்மாண்ட சொத்தில் 90% உள்ளது. கோவிட்-19 நெருக்கடி சூழல் ஆரம்பித்ததிலிருந்து அமேசான் சேவைகளுக்கு மக்களிடையே அதிக தேவை உருவாகியது. இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே அமேசானின் பங்கு மதிப்பு ஏற்றம் கண்டு வருகிறது. ஜனவரி 1, 2020 அன்று பெசோஸின் சொத்து மதிப்பு $115 பில்லியன் என்ற நிலையில் இருந்தது. இப்போதைக்கு பெசோஸுக்கு அருகில் இருக்கும் அடுத்த பணக்காரர் மைக்ரோசாப்டின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ். பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இவரது சொத்து மதிப்பு $124 பில்லியன் ஆகும். வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனரான பில்கேட்ஸ் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளார். பில்கேட்ஸின் சொத்து மதிப்பு $119.2 பில்லியன் ஆகும். இவரை பலரும் ரோல் மாடலாக பின்பற்றுவதும் உண்டு. கடந்த 3 தசாப்தங்களில் உலகின் நம்பர் 1 பணக்காரர் என்ற அந்தஸ்தை நெடுங்காலம் கொண்டிருந்தவர். 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்த பில்கேட்ஸ் தனது 20 வயதில் நண்பருடன் சேர்ந்து தொடங்கிய நிறுவனம் மைக்ரோசாப்ட். உலகமயமாக்கலை தொடர்ந்து கணினித்துறையின் அசுர வளர்ச்சியால் உயர்ந்தது இவரது சொத்து மதிப்பு.
ஆரம்பம் முதலே உலக அளவில் உதவி செய்வதில் முன்னோடியாக திகழ்ந்த அவருக்கு 1994 திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பில்கேட்ஸ் தம்பதி தொடங்கியதுதான் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.